முதலாம் நரசிம்மவர்ம பல்லவனுக்கும் முதலாம் ராஜராஜ சோழனுக்கும் மாரவர்மன் சுந்தர பாண்டியனுக்கும் ஒப்பானவராக திகழ்ந்தவர்தான் சுவரன்மாறன் என்கின்ற இரண்டாம் பெரும்பிடுகு முத்திரையர் என்று வரலாற்று வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இரண்டாம் பெரும்பிடுகு முத்திரையரின் போர் வெற்றி செய்திகளை அக்கால தமிழ் புலவர்களை போற்றி பாடியிருக்கிறார்கள். சேரர்கள் மற்றும் பாண்டியர்களுக்கு பல போர்க்களங்களில் யமனாக இருந்திருக்கிறார்கள். இந்த பாடலின் அர்த்தத்தை பார்க்கும் பொழுது தன்னுடைய இளம் பருவத்திலேயே சேரர்களை அவர்களுடைய தலைநகரமான வஞ்சி வரை சென்று போரிட்டு வென்றதை இந்த வெண்பா குறிப்பிடுகிறது. அதேபோல் இந்த பாடலில் இதில் மீனவன் என்றால் பாண்டிய மன்னன் என்று பொருள். வலிமை மிக்க படையுடைய பாண்டியனை பெரும்பிடுகு முத்திரையர் பல்லவர்கள் சார்பாக நின்று போரிட்டு தனது வலிமை மிக்க யானை படையால் மட்டுமே பாண்டியர் படையை அழித்தார் என்பதை இந்த வெண்பா விளக்குகிறது. அந்த அளவுக்கு வலிமையான யானை படையும் இவரிடம் இருந்திருக்கிறது. 100 ஆண்டுகள் என்பதை ஒரு நூற்றாண்டு என்று சொல்வோம். அதேபோல் 1000 ஆண்டுகள், அதாவது 10 நூற்றாண்டுகள் சேர்ந்ததை ஒரு சதயம் என்று சொல்வோம். தமிழக வரலாற்றில் பல மன்னர்கள் இருந்தாலும் அனைத்திலும் சிறந்து விளங்கிய 2 மன்னர்களுக்கு மட்டும்தான் இன்று வரை சதய விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒருவர் மாமன்னன் ராஜராஜ சோழன், மற்றொருவர் தான் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர். வரலாற்றின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஆட்சி புரிந்த பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருடைய சதயத்தை காலம் கடந்து இன்று வரை மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். மே 23 அன்று இவருடைய சதய விழா கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்ல, சுமார் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, அதாவது கிபி 7ஆம் நூற்றாண்டில் தமிழுக்கு மெய்கீர்த்தி கண்டவரும் இவர்தான் என்று சொல்லப்படுகிறது. இவருடைய ஆட்சி காலத்தில் ஒன்றல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட 14 போர்களை சந்தித்திருக்கிறார். அதில் அனைத்திலும் வெற்றியும் பெற்றிருக்கிறார். அதிலும் குறிப்பாக இவரே தன்னிச்சையாக சென்று வென்ற போர்கள் மட்டும் 14 போர்கள். மேலும் பல்லவர்களுக்கு ஆதரவாக உதவியாக இருந்து 2 போர்களை வெற்றி பெற்று தந்திருக்கிறார். மணலூர் போர், மரங்கூர் போர், காரையூர் போர், காந்தளூர் போர், கண்ணனூர் போர், கொடும்பாளூர் போர், நெற்போர் என்று சொல்லப்படும் கோனாட்டு போர், அண்ணன்வாயில் போர், அழுந்தியூர் போர், வெண்டக்கோடல் போர், செம்பொன்மாரி போர், புகழி போர், திங்களூர் போர், மாமங்கை போர், மணிப்பாறை போர், வஞ்சி போர், இவ்வாறு 16 போர்களில் தொடர்ந்து வெற்றி மட்டுமே பெற்று தோல்வியே காணாத ஒரு அரசனாக இவர் இருந்திருக்கிறார்.